நம்முடைய காலம் இந்த தேசத்தில் குறைவு. ஆனா இந்த தேசத்துக்கு பின்பு, இந்த வாழ்க்கைக்கு பின்பு யுக யுகமாக கிறிஸ்துவோடு கூட மறுமை என்கிற தேசத்தில் குடியிருக்க வேண்டுமே. ஆனால் இயேசுவை கொண்டு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 கொரிந்தியர் 5:8 இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அன்புக்குரியவர்களே, ஜனவரி 26 குடியரசு தினத்தை நினைவு கூறுகிற இந்த நாளிலே தேசத்தின் குடிமக்களாகிய நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒன்றை நினைக்க வேண்டும். இந்த பூமி நமக்கு நிரந்தரமான குடியிருப்புக்கானது அல்ல. வேதம் இங்கு சொல்லுகிறது, கர்த்தரோடு இருக்க, கர்த்தரிடத்தில் குடியேற இன்னொரு நகரம் இருக்கிறது, இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. அது மோட்ச ராஜ்யம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. மறுமை என்கிற தேசத்தில் குடியிருக்க வேண்டுமே. ஆனால் இயேசுவை கொண்டு வாழ வேண்டும், இயேசுவோடு வாழ வேண்டும், இயேசுவை இரட்சகராக கொண்டு வாழ வேண்டும். ஆகவே அந்த ராஜ்யத்தில் குடியேறுவதற்கு இந்த நாளிலே, இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். கிறிஸ்துவினால் கிடைக்கிற அனைத்து நன்மைகளையும் பூமியிலையும் பெற்று வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.